அதே மாரி எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா, ஒரு ஜாலியான ஒரு ரமேஷ் சார் தான் நாங்க எப்பவுமே திரையில பார்க்குறோம். பட் உங்களுடைய ஜர்னில நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். அதுல எஸ்பெஷலி வந்து இப்போ சீக்கிரமாவே ஏதாவது ஒரு 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 விஷயம் நடக்குது அப்டின்னா, டக்குனு அஃபெக்ட் ஆகி அதுலருந்து லோ ஆகி உட்கார்ந்துடுறாங்க. ஹவ் டு யூ ஹேண்டில் லோ ஃபேஸஸ் ஆஃப் யுவர் லைஃப்? அதுலருந்து மீண்டு வர த்துக்கு நீங்க பண்ண சில விஷயங்கள் ஏதாவது? அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே சொல்கிறேன், இதை பற்றி நான் பேசினதில்ல. பிகாஸ் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். என்னோட கடைசி மேட்ச் நான் இந்தியாவுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 48, செகண்ட் இன்னிங்ஸ் 55. அதுக்கப்புறம் நான் ஒரு மேட்ச் கூட ஆகல. இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை தந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரீசனாக இருந்தாலுமே ஒரு மேட்சாவது நான் டிசர்வ் பண்ணியிருக்கணுமா வேணாமா அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கும். இன்னும் ஒரு மேட்ச்சுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸ்லேயே 40, 50, 40, 50 அடிச்சுட்டு வந்தேன். 48 and 55, அதுவும் முரளிதரனுக்கு அவுட் ஆனா 55 அப்படின்ற போது ஏன் ஆடலை அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நான் அனில் கும்ளே கலாடா பண்ணிட்டே இருப்பேன். அனில் கும்ளே வந்து ஏன்னா அந்த ஒரு 10 விக்கெட் எடுத்த மேட்ச் நான் வந்து 60 and 96. அனில் அட பாவி நீ 10 எடுத்துட்டு எனக்கு காலி பண்ணிட்டியா மச்சான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது பக்கத்துலேயே உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்புவாங்க, ரமேஷ் நீ அந்த மேட்ச் ஆடுவாங்க. அட பாவிகளா நான் 60, 96 அடிச்சேன். ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மைல் ஸ்டோன்ஸ். 100ன்றது மைண்டில் இறங்குற மாதிரி 99 இறங்காது நம்மளுக்கு ஜென்ரலாகவே. அதுதான் நம்ம ஆடியன்ஸ் சொல்லியது. பேட்டியில் ஒருத்தர் கேட்டபோது நீங்கள் ஆடினீங்களா அப்படின்னு அவருக்கே தெரியல. நீங்கள் ஆடினீங்களான்னு. நான் தான் சார் பஸ் ஆல்ட்ரின்னா. பஸ் ஆல்ட்ரின் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அதான். ஏன்னா பஸ் ஆல்ட்ரின் யாருன்னா அவர் தான் 2வது ஆள் 3ல இறங்கினவர். தேங்க்யூ சார். உங்ககிட்ட இருந்து இது ஒரு பெரிய டேக் அவேவா எடுத்துக்க. அப்போ சொன்னேன் ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுக்கிறோம், பஸ் ஆல்ட்ரின் யாருமே. ஏன்னா லைஃப்ல நம்பர் 1 தான் ஞாபகம் வச்சுப்பான், நம்பர் 2 சான்ஸே கிடையாது அப்படின்றதுனால அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பஸ் ஆல்ட்ரின் ஆகிட்டேன். அவன் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு மேலே போயிட்டாரு அனில் கும்ளே.